ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கான ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி நிலை பற்றி ஆர்டிகல் 352 வந்து சொல்லும். ஜென்ரலாகவே வந்து நெருக்கடி கால நடைமுறைகள் பற்றி ஆர்டிகல் 352 to 360 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. இது பகுதி 18 இருக்குது. இந்த நெருக்கடி கால சட்ட நடைமுறைகள் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. அதனால் இது ஒரு ஒற்றையாட்சி தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டங்களை எல்லாம் எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்லேருந்து இதை வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது தொடர்பான சட்ட நடைமுறைகள் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜெர்மன் அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 315 கீழே ஆர்டிகிள் 19 வந்து தானாகவே வந்து நிறுத்தி வைக்கப்படும். ஆர்டிகிள் 359 கீழே 20-21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். ஓகேவா? 38னா 9 358க்கு கீழே 19 இல்லாமல் போயிடும். 359க்கு கீழே 20-21 தவிர மற்ற சட்டங்கள் எல்லாமே அந்த டைமில் நெருக்கடி கால டைமில் வந்து இல்லாமல் போகும். இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து வெளிப்புற தேசிய நெருக்கடி நிலை, இன்னொன்று உட்புற நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. வெளிப்புற நெருக்கடி நிலை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு போர் மூலமாகவோ வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மூலமாகவோ வந்து ஒரு எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுவே உட்புற நெருக்கடி நிலைனா உள்நாட்டு கலவரம், முன்ன வந்து இந்த வேர்டு வந்து உள்நாட்டு கலவரம்னு இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது உள்நாட்டு கலவரங்கள் இருந்தது அப்படின்னா உட்புற நெருக்கடி நிலையை கொண்டு வருவாங்க. 1978 44வது சட்ட திருத்தம் மூலமாக உள்நாட்டு கலவரம் அப்படின்ற வேர்டை ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இந்தியா முழுவதுக்கும் கொண்டு வரலாமா இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சில எமர்ஜென்சி வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்திருக்காங்க. சில பகுதிகளில் வந்து அந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளில் மட்டுமே இது வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ செயல்படுத்தும் பகுதிகள்னால் இந்தியா முழுவதும்னு சொல்லலாம். பிரச்சனைக்குரிய குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கொண்டு வரலாம்னு சொல்லலாம். பிரகடனப்படுத்தும் முறை, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல யார், இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தலைமையிலான கேபினட் அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இது வந்து கட்டாயம், இந்த எழுத்துப்பூர்வ பரிந்துரை கட்டாயம் அப்படின்னு சொல்லி 1978 44வது சட்ட திருத்தம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதை பிரகடனப்படுத்துறது யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். தேசிய நெருக்கடி நிலை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கான ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். நெருக்கடி நிலையை பற்றி சொல்லப்படுற ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 352லேருந்து 360 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது பகுதி 18 இருக்குது. மத்திய அரசுக்கு வந்து இந்த நெருக்கடி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதுலையும் அதை நடைமுறைப்படுத்துறதுலையும் அதிகமான அதிகாரங்கள் இருக்குது. அதனால் இதை ஒற்றையாட்சி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அடிப்படை உரிமையை வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜெர்மன் அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருப்பாங்க. இதன்படி பார்த்தோம்னா ஆர்டிகிள் 358 கீழே ஆர்டிகிள் 19 வந்து தானாகவே ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 359 கீழே ஆர்டிகிள் 19 வந்து தானாகவே நிறுத்தப்பட்டுரும். ஆனால் ஆர்டிகிள் 359க்கு கீழே 20-21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் அனைத்தும் குடியரசுத் தலைவரோட உத்தரவின் மூலமாக மட்டுமே நிறுத்தப்படும். ஓகேவா? 58ன்னு வந்ததுன்னா 19 தானாகவே நிறுத்தப்படும். 59ன்னு வந்ததுன்னா 20-21 தவிர மற்றதெல்லாம் நிறுத்தப்படும்னு எடுத்துக்கணும். காரணங்கள், ஒரு நெருக்கடி நிலை வரதுக்கு என்ன காரணம்னா வெளிப்புற தேசிய நெருக்கடி நிலை, உட்புற வெளியிலேருந்து வரலாம், இல்லை உட்புற நெருக்கடி நிலை உள்நாட்டு கிளர்ச்சி மூலமாக வரலாம். வெளிப்புற நெருக்கடி நிலை வந்து ஒரு போர் மூலமாகவோ வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மூலமாகவோ வரலாம். அதே மாதிரி உட்புற நெருக்கடி நிலைனா உள்நாட்டு கலவரங்கள் மூலமாக வரலாம். உள்நாட்டு கலவரம்ன்ற வேர்டை 1978 44வது சட்ட திருத்தம் மூலமாக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இது செயல்படுத்தப்படும் பகுதிகள் எப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுவதுக்கும் கொண்டு வரலாம், இல்லைன்னா இந்தியாவில் பிரச்சனைக்குரிய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே இதை வந்து கொண்டு வரலாம்.
பிரகடனப்படுத்தும் முறைன்னு பார்த்தோம்னா இது யார் அப்ரூவல் பண்ணுவா, யார் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தலைமையிலான கேபினெட் அமைச்சரவை தான் இதுக்கு பூர்வமான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இது இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஓகே, அடுத்தது ஒப்புதல் மற்றும் கால அளவு. கேபினட்டோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தான் இதை பிரகடனப்படுத்துவார். அந்த மாதிரி பிரகடனப்படுத்தினதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து பாராளுமன்ற ஒப்புதல் கண்டிப்பாக வேணும். முன்ன 2 மந்த்தாக இருந்ததை வந்து இப்போ 1 மந்த்தாக மாற்றிருக்காங்க. அதுவும் அதே 44th அமெண்ட்மெண்ட்டு தான். பாராளுமன்ற ஒப்புதல் அப்படின்னா மக்களவையிலையும் ஒப்புதல் வாங்கியிருக்கணும், மாநிலங்களவையிலையும் ஒப்புதல் வாங்கியிருக்கணும். சிறப்பு பெரும்பான்மை மூலமாக இதை நிறைவேற்றப்படணும். ஓகேவா? இப்போ ஒரு டைம் அப்ரூவல் ஆனிச்சுன்னா அது 6 மந்த் வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். 6 மந்த் வரைக்கும் அந்த எமர்ஜென்சி ஃபங்க்ஷனில் இருக்கும். இதை வந்து மேலும் நீட்டிக்கணும் அப்படின்னா மீண்டும் பாராளுமன்றத்தோட ஒப்புதல் வாங்கணும். அது மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் அதை வந்து நீட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்க அப்ரூவல் வாங்கி காலவரையின்றி இதை வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிரகடனத்தை ரத்து செய்யும் முறை எப்படியெல்லாம் இதை ரத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இரு அவைகளும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மந்த்துக்குள்ளே வந்துட்டு 2 லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே இதை வந்து ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் வந்து இது வந்து கேன்சல் ஆகிடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா லோக்சபா ரெண்டுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து தான் பாஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கிச்சுனாலும் இது கேன்சல் ஆகிடும். ஒரு ரத்து தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது. இப்போ லோக்சபாவில் வந்துட்டு 1/10 மெம்பர்ஸ் சைன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருந்ததுன்னா சபாநாயகர்கிட்டையும், கூட்டத்தொடர் இல்லைன்னா குடியரசுத் தலைவர்கிட்டையும் 1/10 மெம்பர்ஸ் சைன் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் அந்த அறிக்கை வாங்கின 14 நாட்களுக்குள்ளே வந்து சிறப்பு அமர்வை கூட்டணும். ஸ்பெஷல் செஷனை கூட்டி அதை வந்து கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பு மூலமாக சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே இதை ரத்து செய்யவும் செய்யலாம், மாற்றம் செய்யவும் செய்யலாம். குடியரசுத் தலைவர் மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாம், மற்ற யார் பண்ணணுன்னாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இதுவே ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுன்னா 1/10 மெம்பர்ஸோட சைன் வேணும். ஒன்று பிரசிடெண்ட்டை கொடுக்கலாம், இல்லைனா ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கலாம். அடுத்தது இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலைகள் 3 டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போனா இந்தியா சைனா வார், செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார், 3வது உள்நாட்டு கலவரம். ஃபஸ்ட்டு இந்தியா சைனா வார் 1962லேருந்து 68 வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ யார் பிஎம்மாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நேரு, பிரசிடெண்ட்டாக இருந்தது ராதாகிருஷ்ணன் அவங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து 71 to 77 வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ இந்திரா காந்தி அவங்க இருந்திருப்பாங்க, விவி கிரி அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அதே மாதிரி உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது 1975லேருந்து 77 வரைக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தான் போகிறப்ப கொண்டு வந்த ஒரு எமர்ஜென்சி ஆல்ரெடி இருக்கும்போதே பாதியிலே இன்னொரு எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி கொண்டு வரலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி கொண்டு வரலாம். இது 75லேருந்து 77 வரைக்கும் இந்திரா காந்தி மற்றும் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. தேங்க்யூ.